ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது 2025ஆம் ஆண்டிற்கான முதல் அமாவாசையாக வரக்கூடிய தை அமாவாசை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த அமாவாசையை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் நிறைய பதிவுகளானது இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நம்ம இந்த அமாவாசையை பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதும் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவல் தான். பொதுவாக அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபாடு செய்வதற்குரிய நாள் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் நம்ம ஏன் முன்னோர்களை வழிபாடு செய்யணும், எதற்காக செய்யணும், இப்படி செய்கிறதுனால என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்னுமே ஒரு சிலருக்கு தெரியறது கிடையாது. பலரும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கடமைகளை செய்ய தவறதுனால தான் அவங்களுடைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்ருக்காங்க. அதாவது கண்டிப்பாக தாய் தந்தையரை இழந்திருக்கக்கூடிய ஒரு மகன் செய்ய வேண்டிய கடமைகளை இந்த அமாவாசை நாளில் தவறாமல் செய்தீங்க அப்படின்னா போதும். நீங்கள் மட்டும் கிடையாது, உங்களுடைய சந்ததியினரும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக வாழ முடியும். ஸோ எந்த ஒரு வழிபாடுமே நம்ம செய்யக்கூடிய வகையில் தான் அதற்குரிய பலன்கள் நமக்கு கொடுக்கும். அப்படிங்கிறதுனால என்னென்ன விஷயங்களை அமாவாசைகளில் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதையும் நம்ம முறைப்படி தெரிஞ்சுக்கணும். இதனால தான் நமக்கு இன்னுமே தோஷங்கள் ஏற்படாமல் தவிர்க்க முடியும். ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடாத மிகப்பெரிய தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பித்ருதோஷம் மட்டும்தான். இந்த பித்ருதோஷம் இருந்தது அப்படின்னா எந்த கடவுளை நீங்கள் வழிபாடு செய்தீங்கனாலுமே உங்களுக்கு அது சரியாக போகாதுங்க. நமக்கு இந்த தோஷம் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம முன்னோர்களை தான் வழிபாடு செய்யணும். இந்த பித்ருதோஷம் கண்டிப்பாக எல்லாரையுமே பாதிப்படைய செய்யுமா அப்படின்னா கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் யாருக்கு வலுப்பெற்று இருக்கோ அவங்களுக்கு இந்த பித்ருதோஷம் ஒன்றுமே செய்யாது. அதே ஜாதக ரீதியாக ஒருவருடைய பாக்கியஸ்தானம் வலுவில்லாமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அதற்குரிய பலன்களை எல்லாம் அனுபவிப்பாங்க. ஸோ இந்த வகையில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது, உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு பித்ருதோஷங்கள் இருக்குது அப்படின்றதெல்லாம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு பித்ருதோஷம் இருக்குது அப்படின்னா தொடர்ந்து அமாவாசை வழிபாடுகளை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும், அது எல்லாமே சரியாகும். ஏன்னா இந்த பித்ருதோஷம் பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு இருக்கக்கூடாதது ஒன்று. ஒருவேளை இந்த தோஷம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை நிவர்த்தி பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த தோஷம் இருக்கக்கூடியவங்களுக்கு கடவுள்கிட்ட இருந்து வரக்கூடிய வரங்களை கூட தடுத்து நிறுத்திடுமா, அந்த அளவுக்கு வல்லமை பெற்றது இந்த தோஷம்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக உங்களால் உங்களுடைய சந்ததியினருக்கு இது போல் மிகப்பெரிய பாவங்கள் ஏற்படவே கூடாது. ஸோ ஒவ்வொருவருமே நம்மளுடைய சந்ததியினர் சிறப்பாக இருக்கணும், அவங்க நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய முயற்சிகளையும் நிறைய உழைப்புகளையும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில் அவங்களுக்கு நம்ம இது போல் தெரியாமலே ஒரு தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாது. ஸோ ஒருவேளை உங்களுடைய ஜாதகங்களில் இது போல் தோஷங்கள் இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணிக்க பாருங்கள். ஏன்னா இதனால தான் ஒரு சில குடும்பங்களில் திருமண தடை, குழந்தை பாக்கிய தடை, வறுமை, நோய் நொடி இது எல்லாமே இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இதையெல்லாம் போக்கி நம்மளுடைய ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கணும், செல்வம் சேரணும், மகிழ்ச்சியாக வாழணும், குடும்பம் விருத்தி அடையணும் இப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருமே கண்டிப்பாக வழிபாடுகள் செய்வது சிறப்பானது. அதுவும் முன்னோர்கள் வழிபாடு. அதாவது முன்னோர்கள் வழிபாடு ஏன் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக செய்கிறோம், தர்ப்பணம் ஏன் கொடுக்குறோம் அப்படின்றதுக்கு ஒரு சரியான ஒரு காரணமும் இருக்குது. அது என்ன அப்படின்றத வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். கூடவே இந்த வீடியோ பதிவில் தனுசு ராசி என்பர்களுக்கு தை அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது, எதை நோக்கி அவங்களுடைய பயணங்கள் இருக்குது அப்படின்றத பற்றியும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலங்க. வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. அமாவாசைகள்லேயே மிகப்பெரிய அமாவாசைன்னு சொல்லக்கூடியது ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை மற்றும் தை அமாவாசை. அதாவது ஆடி அமாவாசை மற்றும் புரட்டாசி அமாவாசைகளில் நம்ம கண்டிப்பாக முன்னோர்களை வழிபாடு செய்திருப்போம். அப்படி பூலோகத்திற்கு தங்கிய முன்னோர்களை நாம் திருப்பி அவர்களை வழி அனுப்பி வைக்கக்கூடிய விதமாக வழிபாடு செய்யக்கூடியது தான் இந்த தை அமாவாசை. பொதுவாக ஒரு உடலில் இருந்து உயிர் நீங்குது அப்படின்னா அந்த ஆன்மா நேரடியாக பரலோகத்துக்கு தான் போகும். அதாவது பரலோகம்னு சொல்லக்கூடிய பித்ருலோகத்தை தான் முதல்ல சென்றடையுமா. அந்த பித்ருலோகத்திலேயே தான் அவங்க இருக்கிறாங்க. அதாவது அவங்களுடைய கர்மாக்களின்படி அடுத்த பிறவி எடுக்கிற வரைக்குமே அவங்க பித்ருலோகத்தில் தான் இருப்பாங்க.
ஸோ இந்த ஒரு நிலையில் அவங்க இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு பசி தாகம் எல்லாமே வந்து இருக்குங்க. ஆனால் உடல் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே அவர்களால் அந்த உணவையும் தண்ணீரையும் வந்து எடுத்துக்க முடியாமல் போகும். ஸோ அவங்களுடைய பசி தாகத்தை வந்து தீர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வரக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா முன்னாடி அவங்க எங்கே வாழ்ந்தாங்களோ அங்கே தான் வருவாங்க. ஸோ அந்த இடத்துல அவர்கள் போனாலுமே அவங்களுடைய சந்ததியினர் வந்து இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், பேரப்பிள்ளைகளாக இருக்கலாம், யாராவது ஒருவர் வந்து அந்த இடத்துல இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்காக அந்த தினத்தில் வழிபாடுகள் செய்து எள்ளும் தண்ணீரும் இறைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அவங்க வந்து இந்த இடத்துல இருக்கும் பொழுது அந்த எள்ளும் தண்ணீரும் அவர்களுடைய பசியை வந்து ஆற்றி கொடுக்கும். இந்த ஒரு நாளில் அவங்க இங்கே வரும் பொழுது பசி தாகங்கள் எல்லாம் தீர்ந்து மகிழ்ச்சி அடைந்து அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையும். அவங்க மகிழ்ச்சி அடைந்து அவங்களுடைய சந்ததியினருக்கு நிறைய ஆசைகள் எல்லாம் வழங்கிட்டு போகாங்க. அதனால தான் ஒருவர் இறந்த இடத்துல நடக்கக்கூடிய ஈமச் சடங்குகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிவர வந்து செய்யணும். அப்படி அந்த இடத்துல நம்ம எவ்வளோ அளவுக்கு நம்ம பூஜைகள் செய்கிறோமோ அதே பலன்களை வந்து இதுவும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு முறைப்படி நம்ம வழிபாடுகள் செய்வது சிறப்பானது. அப்போ தான் அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். நம்மளை நல்லபடியாக வந்து வாழ வைப்பாங்க. இந்த ஒரு காரணத்திற்காக தான் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா தர்ப்பணங்கள் கொடுக்கக்கூடிய பழக்கம்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள்லாம் வீட்டிலையாவது அவங்களுக்காக படையல் போட்டு சாமி கும்பிடுங்க. ஸோ அவங்களுக்கு பிடித்தமான உணவுகளை எல்லாம் சமைத்து கொடுங்க. காகம் பார்த்திங்கன்னா முன்னோர்களுடைய வடிவம்னு சொல்லுவாங்க. ஸோ அன்றைய தினம் எச்சில் படாத உணவுகளை காகத்திற்கு வைங்க. உங்களால் முடிந்த அளவுக்கு அன்றைய தினத்தில் அன்னதானம் செய்யுங்க. சிறப்பான ஒன்று. இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் செய்கிறதுனால நிறைய மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். ஸோ என்ன ஒரு காரணத்திற்காக நம்ம அமாவாசைகளில் வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே அற்புதமான அமாவாசையை மிஸ் பண்ணிடாதீங்க. இல்லை நீங்கள் இந்த அமாவாசையை தவறுறீங்க அப்படின்னா மீண்டும் இந்த அமாவாசைக்காக ஒரு வருடம் காத்திருக்க வேண்டி இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களுடைய கடமைகளை கண்டிப்பாக இந்த நாளில் செய்து அவங்களுடைய ஆசைகளை வந்து பெற்றுக்கோங்க. ஸோ தனுசு ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் 9ஆம் பாவ அதிபதியாக இருக்கக்கூடியவர் 2வது இடத்துக்கு வந்து இருக்கிறாரு. ஸோ 9 கூடியவர் வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதாவது சொத்து சுகத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். உழைத்த உழைப்புக்கான வருமானத்தை நீங்கள் பெறுவீங்க. உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய தருணங்களும் இதுதாங்க. அனுகூலமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குது. நிறைய பேருக்கு வீடு வாங்கிறது, வாங்கிய வீட்டில் பால் காய்ச்சறது, வீட்டுக்குள்ளே நிறைய மாற்றங்களை செய்கிறது, சமையலறை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்களை செய்கிறது, இதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு இந்த நாட்களில் ஏற்படும். ராசிநாதன் 6வது இடத்துல இருந்துட்டு 12வது இடத்தையும் 2வது இடத்தையும் வந்து பார்க்குறாரு. ஸோ சுபகத்ரி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இந்த டைம் உங்களுக்கு வழங்குறாங்க. இதனால் நினைத்ததையெல்லாம் நடத்துவதற்கும் சாதித்து காட்டுவதற்கும் இந்த டைம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லா தூங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். ஊர் சுற்றலாம், மனசை வந்து சந்தோஷப்படுத்திக்கலாம். மேலும் இந்த நாட்களில் மற்றவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பணம் கூட உங்களுக்கு திருப்பி வருங்க. தீர்த்த யாத்திரைகளுக்கெல்லாம் போய் இறைவனுடைய அருள் சார்ந்த நல்ல விஷயங்களை எல்லாம் நீங்கள் அனுபவிப்பீங்க. ஸோ இதே தனுசுக்கு 4ஆம் இடத்துக்கு சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில் சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய இந்த ஒரு டைமில் உச்ச பலத்தில் அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். 4ஆம் இடம் 6ஆம் இடம் ரெண்டுமே பரிபூர்ணமாக இருக்குது. ஸோ நிறைய பேர் கார் வாங்கிறதுக்கான யோகங்கள்லாம் இருக்குங்க. எதையாவது விற்றாவது மற்றொரு பொருளை நீங்கள் வாங்குவீங்க. ஸோ இந்த நாட்களில் புதிய ஒப்பந்தங்களை வந்து போட்டுக்கோங்க. புதுசாக வேலை வாய்ப்பெல்லாம் வந்து இணையலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் முன்னேறத்துக்கான வாய்ப்பெல்லாம் வந்து கிடைக்கும். ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. தற்போது 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால உங்களுக்கு இசைத்துறை, காவல்துறை, சினிமா துறை, மீடியாவில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல பேர் கிடைக்கும். புகழானது கொடுக்கும். மேலும் வருமானத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். வேறு என்ன செய்யலாம் அப்படின்றத யோசித்து நீங்கள் செயல்பட்டு தற்போது வந்து முன்னேற்றத்தை வந்து பார்ப்பீங்க. வாகனங்கள் மூலமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இந்த டைமில் வந்து இருக்குங்க. பழைய வாகனங்களை மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் கூட ஒரு சிலருக்கு ஏற்படும். எப்படியாவது உங்களுடைய தொழிலை வந்து விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் இருக்குது. 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் பாராட்டு, விருது போன்றவை எல்லாம் கிடைக்கும். பெயர் புகழ் ஏற்படும். குரு பகவான் 6வது இடத்துல சுக்கிரன் வீட்டில் வந்து இருக்கிறாரு. ஸோ பெருசாக கெடுதல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு எதுவும் ஏற்படாது. நிச்சயமாக பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் இருக்குங்க. பயப்பட தேவையில்லை.
அதுவும் குறிப்பிட்டு அச்சு தொழில், காகித தொழில், கம்யூனிகேஷன் தொழில் செய்யக்கூடியவங்களாம் அதிகபட்ச நன்மைகளை எல்லாம் இந்த டைமில் நீங்கள் பார்ப்பீங்க. இது புதிதாக திருமணமாக இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கூட கிடைக்கும். சனி பகவான் 3வது இடத்துல இருக்கிறதுனால கண், காது, மூக்கு, தொண்டை பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படலாம். ஸோ கவனமாக இருங்க. குறிப்பிட்டு வயதானவர்களுக்கெல்லாம் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் கூட ஏற்படும். குடும்பத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கிறதுனால சளி தொல்லைகள் அப்படிங்கிறத ஏற்படாமல் வந்து பார்த்துக்கோங்க. மேலும் 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தாயினுடைய உடல் மனநிலைகளெல்லாம் நிறைய குழப்பங்கள் ஏற்படும். அவங்களுக்கு நீங்கள் ஆறுதலாக இருக்கிறது தான் ரொம்பவே நல்லது. 10ல் பார்த்தீங்கன்னா கேது பகவான் வந்து அமர்ந்திருக்கிறாரு. ஸோ மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்களாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. பேர், புகழ், லாபம் எல்லாமே வந்து கிடைக்கும். நிச்சயமாக இந்த டைம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தனுசு ராசி என்பர்களே, உங்களால் முடியும்னா இந்த டைமில் பழனிக்கு போய் முருகப்பெருமான வழிபாடு செய்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய முன்னேற்ற பாதைக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இது பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் தனுசு ராசி என்பர்களாக நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.